தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. பொதுவாக ஒரு படம் அப்படிங்கிறது அந்த நடிகருக்கும் ஆகட்டும், தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் அப்படின்ட்டு அந்த எல்லாருக்குமே அந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக தான் இருக்கும். குறிப்பாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகும். தமிழ் சினிமாவில் இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த 9 படங்களில் பெரிய படங்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 அல்லது 5 படங்கள் தான் வரும். இந்த 4-5 படங்களுமே அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு படம். குறிப்பாக 2 இயக்குநர்களுக்கு இந்த பொங்கலில் வரக்கூடிய அவங்களுடைய படம் வந்து எல்லாரையுமே விட அவங்களுக்கு முக்கியமான படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம், அந்த 2 இயக்குநர்களும் அந்த படம் மூலமாக கம்பேக் கொடுப்பாங்களா, 2 இல்லை 3 இயக்குநர்கள் கூட வச்சுக்கலாம், அவங்க கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த பொங்கலுக்கு வந்திருக்கு. யாருன்னு உங்களுக்கே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயக்குனர் பாலாவினுடைய வணங்கான், இயக்குனர் சங்கரினுடைய கேம் சேஞ்சர், இயக்குனர் சுந்தர்சியினுடைய மதகஜ ராஜா, இந்த 3 திரைப்படங்கள் தான். ஸோ நம்ம முதல்ல இயக்குனர் பாலாவை முதல்ல பார்த்துடலாம். இயக்குனர் பாலா தமிழ் சினிமாவில் எளிய மக்களினுடைய அந்த ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து தன்னுடைய படங்களை காமிச்சிட்ருக்காரு. அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அவருடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் பலரும் பார்க்காத ஒரு புது விஷயத்தை அவர் கொண்டுட்டு வந்தார். அவர் செய்த திரைப்படம் மூலமாக அறிமுகமாகி அந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு தொடர்ந்து நந்தாவாகட்டும், பிதாமகன், நான் கடவுள் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து அவர் வேற ஒரு பரிணாமத்துக்கு போகிறாரு. குறிப்பாக அவருடைய படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது, ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு அந்த ஒரு புது ஸ்டைல் வந்து ஒர்க் அவுட் ஆகி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர். பட் கடைசியாக அவருக்கு ஹிட்டான திரைப்படம் அப்படின்னா அது 2012 வெளியான பரதேசி திரைப்படம் தான். அதர்வா வச்சு பண்ணார். அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பட் அதுக்கு பிறகு இயக்குனர் பாலாவுக்கு கொஞ்சம் இறங்கு முகமாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு நடிகர் சசிகுமாரோட இணைஞ்சு தாரை தப்பட்டை அப்படின்ற ஒரு படம் பண்ணார். அந்த படமும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு பிறகு ஜிவி பிரகாஷ் வச்சு நாச்சியார் பண்ணார். அதுக்கு பிறகு விக்ரமுடைய மகனை வச்சு வர்மா அப்படின்ற படம் பண்ணார். அந்த படமும் தோல்வியில் தான் முடிவடைஞ்சது. அந்த படம் கடைசியாக 2020 ரிலீஸ் ஆச்சு. ஸோ கடைசியாக 2020 தான் பாலாவினுடைய படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த வணங்கான் படம் மூலமாக திரும்ப தமிழ் சினிமாவுக்கு அவர் என்ட்ரி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வணங்கான் திரைப்படத்துக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்து தான் வந்தது. முதல்ல சூர்யா அந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக இருந்தது. படத்தினுடைய ஷூட்லாம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையில் ஒரு சின்ன மனக்கசப்பு, செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சூர்யா படத்துலேருந்து விலகிறாரு. பட் அதே கதையில் அடுத்து அருண் விஜயை வச்சு பாலா பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக படம் எல்லாமே முடிஞ்சு இப்போ பொங்கலுக்கு லிஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே பாலாவுக்கு மீது எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பாலாவுடைய படம் மீது தொடர்ந்து எல்லாருமே நம்பிக்கை வச்சுட்டே இருக்காங்க. பாலா திரும்பவும் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வணங்கான படம் மூலமாக வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் எப்படியோ அதே மாதிரி இயக்குனர் பாலாவுக்குமே இந்த ஒரு படம் மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது. அவருடைய ரசிகர்களுக்கும் அதான் ஆசை, பாலா திரும்பவும் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் இயக்குனர் சங்கரினுடைய கேம் சேஞ்சர் திரைப்படம். ராம் சரண், ஜே சூர்யா, சமுத்திரக்கனி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கருக்கும் இது மிக முக்கியமான படம். காரணம், இதுக்கு முன்னாடி அவருடைய இந்தியன் 2 திரைப்படம் எப்படி ட்ரோல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் வாங்கினவர். அவருடைய படத்தினுடைய பட்ஜெட் ஆகட்டும், படத்தினுடைய வசூல் அப்படின்னு எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு அவர் முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய படத்தினுடைய விஷுவல்ஸ் ஆகட்டும், படத்தினுடைய பட்ஜெட்டு எல்லாமே மிகப்பெரிய இருக்கும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படின்ட்டு எல்லாரை வச்சுமே அவர் படம் பண்ணிட்டார். குறிப்பாக நடிகர் விஜயை வச்சு நண்பன் அப்படின்ற 3 Idiots படத்தை ரீமேக் பண்ணி அந்த படமும் பண்ணி ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான இயக்குனராக அவர் கொண்டாடப்பட்டார். பட் இப்போ இந்தியன் 2 வந்ததுக்கு பிறகு அவரை அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, அவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. சங்கர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஃபார்ம் போயிட்டார். அவர் வந்து திரும்பவும் அந்த மாதிரிலாம் படம் பண்ண முடியாது அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடியே 2.0க்குமே நெகட்டிவான விமர்சனங்கள் நான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் படத்துக்கு வந்தக்கூடிய ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் வந்துச்சு. நிறைய பேர் படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனமும் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஐ திரைப்படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருந்தாலுமே ஐ திரைப்படத்துக்கும் ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2012 வெளியான நண்பன் திரைப்படம் தான். அதுவும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான். அதுக்கு முன்னாடி எந்திரன் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பராக சங்கருடைய ஹிட், இப்போ எந்திரன் மாதிரி, சிவாஜி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா சங்கருக்கு சமீப காலங்களில் இல்லை. ஸோ இப்போ அவருக்கு இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் ஒரு மிக முக்கிய படமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் மூலமாக சங்கர் உடைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த கேம் சேஞ்சர் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே நம்ம ஊரில் இது வந்து என்னப்பா இன்னமும் இந்த கலெக்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப பழைய கதையாக இருக்கே, இன்னும் சங்கர் ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் பண்ணலையா, இன்னும் பழைய கண்டென்ட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தது. பட் இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா அந்த படம் பற்றி பேசும்போது ரொம்பவும் சிலாகிச்சு பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து அவர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதில் இந்த படம் மீது அவர் நல்லா பாசிட்டிவான விஷயங்கள்
விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான இயக்குனர் சங்கர். அவர் இந்த மாதிரி நெகட்டிவாக ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா இதோட வெற்றி இந்தியன் 3 திரைப்படத்தை திரும்பவும் வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சங்கர் அவர்களுக்கும் இது மிக முக்கியமான திரைப்படம். இதை தவிர்த்து இயக்குனர் சுந்தர் சியினுடைய மதகத ராஜா. சுந்தர் சி எல்லாருக்குமே தெரியும், அவருடைய படங்கள் அவ்வளவு கமர்ஷியலாக அழகா காமெடி அப்படின்னு எல்லா விஷயங்களுமே கலந்து அவர் கொடுத்துருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஹிட் எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு ஹிட் படம் கொடுத்து அவரும் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவர் தொடர்ந்து இப்போ அரண்மனை 1, 2, 3, 4 அது பக்கம் போயிட்டே இருந்தார். நடுவில் காஃபி வித் காதல் அப்படின்ற ஒரு படம் பண்ணார் ஜீவா வச்சு. அதுக்கு முன்னாடி விஷால் வச்சு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அவருக்குமே ஒரு ப்ராப்பர் ஹிட், அதாவது அரண்மனை 4 திரைப்படம் ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணியிருந்தாலும் நிறைய ட்ரோலான விஷயங்களும் அந்த படத்துக்குமே வந்தது. ஒரு ப்ராப்பர் ஹிட் கலகலப்பு திரைப்படம் மாதிரி அவர் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி படம் கொடுத்தும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ மதகத ராஜா அவருடைய பிரைம் டைமில், அதாவது சுந்தர் சி பீக்கில் இருந்த டைமில் ஷூட் பண்ண ஒரு படம் தான் இந்த மதகத ராஜா திரைப்படம். ஸோ இந்த மதகத ராஜா திரைப்படத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சுந்தர் சி திரும்பவும் கலகலப்பு மாதிரி எல்லாருமே இந்த படம் மூலமாக சிரிக்க வைக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த 3 இயக்குநர்கள் மீதும் இந்த பொங்கலுக்கு ஒரு மிக முக்கியமான பார்வை இருக்குது. ஸோ இதில் யார் கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இவங்க 3 பேரில் யார் கம்பேக் கொடுக்கணும், இந்த கம்பேக் இந்த இயக்குனருக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.